நீ ஆடிக்கிட்டு பெரும் பிரச்சனையா இருக்கு. அவன் விட்டா போய் சாப்பிட்டு வந்துடுவான். மழை இல்ல, விவசாயம் இல்ல, விவசாயிகளுக்கு வாழ்க்கை இல்ல, அப்ப எப்படி சாப்பாடு கிடைக்கும்? மழையெல்லாம் எங்க இருக்கு? அதுவா நினைச்சா பெய்யுது, நினைக்கலாட்டி பெய்ய மாட்டேங்குது. அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம செய்யற சில காரணம் தான் மழையே வரமாட்டேங்குது. உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது, பாடுறேன் கேளு. அதோரத்திலே ஆலமரம் வேலமரம், ரோட்டோரத்திலே வேப்ப மரம் புளிய மரம், ரோட்டோரத்திலே வேப்ப மரம் புளிய மரம் இருந்துச்சு இருந்துச்சு, ரொம்ப இருந்துச்சு. ஆனா இப்போ இல்ல, அதுதான் பெரிய தொல்லை. நல்ல மழை பெய்ய அந்த மரம் தான் காரணம். மரங்களை வெட்டி வெட்டி சாக்கிறோம், மரங்களை வெட்டி வெட்டி சாக்கிறோம். வாகனத்தில் புகையெல்லாம் சுற்றுச்சூழலை கெடுக்கிறோம். ஆமா கெடுக்கிறோம். வாகனத்தில் புகையெல்லாம் சுற்றுச்சூழலை கெடுக்கிறோம். ஆமா கெடுக்கிறோம். எனக்கு புரிஞ்சிருச்சு. கணக்கு வழக்கு இல்லாம மரங்களை வெட்டுறதும் வாகனங்கள்ல இருந்து ஏதோ புகையும் தான் காரணம். ஆமா சரிதான். அதான் வீட்டுக்கு ஒரு மரம் இருக்கணும் கதி. ஓ அதான் வீட்டுக்கு ஒரு மரம் இருக்கணும்னு எழுதி எழுதி விட்டுருக்காங்களோ? சொன்னா கேட்க முடியல, அதை எழுதி விட்டுருக்காங்க. அப்ப இன்னைக்கே நான் வீட்டுக்கு போய் ஒரு 4 தென்னங்களை வாங்கி நல்ல தண்ணி ஊற்றி வளர்க்க போறேன். கிணத்துல இருந்துதான் தண்ணி இல்லையோ? ஆமா எல்லாத்தையும் எங்கேயே கேளு. கிணத்துல தண்ணி இல்லைன்னா நம்ம தான் காரணம். இருக்கும் அது நம்ம என்னென்ன செய்வோம்? கிணத்துல தண்ணி இல்லாததுக்கு 10 பைசா பொருள் வாங்கி நாம அதை பையில போட்டு எடுத்துட்டு வரோம். ஆமா எடுத்துட்டு வரோம். எந்த பையன் தெரியுமா? ஆமா பிளாஸ்டிக் பை தான். பிளாஸ்டிக் பையை நீங்க வாங்கிட்டு வந்து அப்படியே மண்ணில் போட்டுருவீங்க. மண்ணு போட்டு அது மண்ணில் மக்காம அப்படியே